tonight to 1 Timothy chapter 3. இன்று இரவு நம்முடைய வேதாகமத்தை 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். And read verse 16. 16ஆம் வசனம் வாசியுங்கள். அன்றையும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களாக காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். And without controversy, great is the mystery of godliness. God was manifest in the flesh, justified in the spirit, seen of angels, preached unto the Gentiles, believed on in the world, received up into glory. May God help us understand His word tonight. இன்று இரவும் இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள தேவன் தாமே நம்ம அனைவருக்கும் உதவி செய்வாராக. This verse tells us about the mystery of godliness. இந்த வசனத்தில் தேவ பக்திக்குரிய ரகசியத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். There are a number of mysteries told in the Bible. பரிசுத்த வேதாகமத்தில் பலவிதமான ரகசியங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. A mystery is something which we cannot understand unless God reveals it to us. ரகசியம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே நாம் நம்முடைய அறிவை கொண்டு விளங்கிக் கொள்ள முடியாது, தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தினால் மட்டுமே நாம் விளங்கிக் கொள்ளலாம், அதுவே ரகசியம் என்பதாகும். But God reveals a number of His mysteries to us. ஆனால் தேவன் தம்முடைய எண்ணுக்கடங்காத பல ரகசியங்களை நமக்கு அவ்வப்பொழுது வெளிப்படுத்தி வருவார். In the book of Ephesians, in chapter 3, எபேசியர் 3ஆம் அதிகாரம் verses 2 to 5. 2 முதல் 5ஆம் வசனம் முடிய. கழிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்குரிய நியமம் என்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். The Apostle Paul is explaining how God had revealed the mystery of Christ to him. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் ரகசியத்தை தேவன் தனக்கு எவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதியுள்ளார். He was a very learned man, அவர் அதிக படிப்புள்ள மனுஷன்தான், especially knowledgeable about the things of religion. விசேஷமாக மத சம்பந்தமான காரியங்களில் அதிக அறிவுள்ளவர் அவர். He knew the Bible very well also, அவருக்கு பைபிளும் மிக நன்றாக தெரியும். but he did not know the Lord Jesus Christ. ஆனால் இயேசுவை அறியாதவராக இருந்தார். And he had to unlearn many of the things which he knew, அவர் அறிந்திருந்த அநேக காரியங்களை தன்னை விட்டு அவர் அகற்றி அப்புறப்படுத்த வேண்டியதாக இருந்தது, so that he can learn Christ. கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அவர் அப்படி செய்ய வேண்டியதாயிற்று. When the Lord Jesus Christ came amongst us, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷர் மத்தியிலே இறங்கி வந்த பொழுது the Bible says he came to his own and his own received him not. வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய சொந்தமான ஒரு இடத்தில் வந்தார், ஆனால் அவருடைய சொந்தமான ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Bible says Christ had created all things, வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து சகலவற்றையும் சிருஷ்டித்தார், and he created us. நம்மையும் சிருஷ்டித்தவர் அவரே. But when he came to us, we did not recognize him. ஆனால் அவர் நம்மிடத்தில் வந்தபொழுதோ நாம் அவரை அங்கீகரித்து அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. Yet no one lived such a beautiful life as he lived. இயேசு வாழ்ந்து காட்டிய அழகான வாழ்க்கையை போல ஒருவரும் வாழ்ந்து காட்டியதே இல்லை. He lived a life of perfect holiness. பரிபூரணமான பரிசுத்த ஜீவியம் இயேசு வாழ்ந்து காட்டினார். He spoke to us such marvelous words. அவர் நம்மோடு பேசி இடைப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு மகத்தான வார்த்தைகள். He told us about God our Father, நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர்தான் நம்முடைய பிதா என்று இயேசு சொல்லி தந்தார். about how to be free from our sin, எப்படி நம்முடைய பாவங்களை விட்டு நாம் விடுதலையாக்கப்படலாம் என்றும், of how to be victorious over the devil. எப்படி பிசாசின் மேல் ஒரு ஜெயகரமான வாழ்க்கை வாழலாம் என்றும் சொல்லி தந்தார். And he told us about the wonderful kingdom which God has prepared for those who love him. அதுமல்லாமல் தம்மிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும் அவருடைய ஆச்சரியமான ராஜ்யத்தை பற்றி இயேசு சொல்லி தந்தார். But the people could not understand him. ஆயினும் ஜனங்களுக்கு அவரை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. The Lord Jesus lifted his eyes and prayed to the Father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கண்களை பரத்திற்கு நேராக ஏறெடுத்து பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் செய்தார். Father, I thank you for hiding these things from the wise and the prudent and revealing them unto babes. பிதாவே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இவைகளை மறைத்து சிறுவர்களுக்கும் பாலகர்களுக்கும் நீர் இதை வெளிப்படுத்தி தந்தபடியினால் நான் உம்மை துதிக்கிறேன் என்று இயேசு ஜெபித்தார். So God can reveal his mysteries only to the humble. ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை தாழ்மையுள்ளவர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்தி கொடுக்க முடியும் என்று அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். People often ask Jesus who would be the greatest in his kingdom. அநேக சந்தர்ப்பத்தில் பலர் இயேசுவிடம் வந்து உம்முடைய ராஜ்யத்தில் யார் பெரியவராக இருப்பார் என்று கேட்டார்கள். And he would bring a little child into their midst. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிறிய பிள்ளையை தங்களுடைய மத்தியிலே வரவழைத்து, They say, except you be converted and become as a little child, you shall not enter the kingdom of God. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்லி இருக்கிறார். And he that humbles himself
himself, the most like a little child, will be the greatest in the kingdom of heaven. ஒரு சிறு குழந்தையைப் போல எவன் தன்னைத்தான் மிக அதிகமாக தாழ்த்துகிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவராக இருப்பான் என்று இயேசு சொல்லித் தந்தார். Why is that so? ஏன் அப்படியாக வைத்திருக்கிறார்? It's because God is perfect humility. தேவன் தாழ்மையில் பரிபூரணமுள்ளவராக இருக்கிறார். That's hard for us to understand. விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு கடினம் தானே? How the great creator God மகா பெரிய சிருஷ்டி கர்த்தர் அவர் could be more humble than we little creatures. நாம் சிறிய அற்பமான சிருஷ்டிகள், நம்மை விட அவர் தாழ்மையாக இருக்கிறாரே. This humility we see in Christ. இந்த பரிபூரணமான தாழ்மையை கிறிஸ்துவில் நாம் காணலாம். Therefore the proud cannot understand God. ஆகையால் தான் பெருமை உள்ளவர்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளங்கிக் கொள்ள முடியாது. That's why the great scholars and thinkers and scientists of this world, they don't know God. அதன் நிமித்தமாக தான் இன்றும் இந்த உலகத்தில் உள்ளதான பெரிய சிந்தனை சிற்பிகள், பெரிய அறிஞர்கள், மேதாவிகள், விஞ்ஞானிகள், தத்துவஞானிகள் இவர்கள் எல்லாரும் தேவனை விளங்கிக் கொள்ள முடிகிறதில்லை. The Bible says when we think we know something, then we become fools. நமக்கு ஏதாவது ஒன்று தெரியும் என்று யோசித்தாலே நாம் மதியிலே ஆகிவிட்டோம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லி தருகிறது. And our mind becomes darkened. நம்முடைய மனதும் இருளடைந்து போய்விடும். And instead of worshiping the great creator God, we worship the works of our own hands. மனது இருளடைந்து விட்டால் மகா பெரிய நம்மை சிருஷ்டித்த தேவனை நாம் தொழுது கொள்வதற்கு பதிலாக அவர் சிருஷ்டித்த அற்பமான பொருள்களை நாம் தொழுது கொள்ள ஆரம்பித்து விடுவோம். So God reveals his mysteries to the humble. ஆகையால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். And here we read that God reveals himself to the holy apostles and prophets. நாம் எபேசியரில் வாசித்த பகுதியில் தம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவன் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் என வாசித்தோம். Jesus said, "Blessed are the pure in heart, they shall see God." இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு சொன்னார். God is holy, holy, holy. தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிபூரணமாய் முற்றிலும் பரிசுத்தராய் இருக்கிறார். And only if we also are holy can we understand the holy things of God. நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றப்பட்டால் மட்டுமே தேவனுடைய பரிசுத்தத்திற்கு அடுத்த காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம். We're told here that God reveals his mysteries by the Spirit. தேவன் தம்முடைய ரகசியங்களை தம்முடைய ஆவியை கொண்டு வெளிப்படுத்துகிறார் எனவும் வாசித்தோம். Because God is Spirit. ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். And they that worship him must worship him in spirit and in truth. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். In 1 Corinthians chapter 2, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், read verses from 7 to 10. 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய வாசியுங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். Yes, all the wise people of this world don't understand these things. உலகத்தில் உள்ளதான ஞானிகளில் தலை சிறந்தவர்களும் கூட இவைகளை ஒன்றையும் விளங்கிக் கொள்ள முடியாது. And eye has never seen, ear has never heard, neither has entered into the heart of man the things which God has prepared for them that love him. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. But God has revealed them unto us by his Spirit. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். For the Spirit searches all the deep things of God. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். That's why it is so important that we be filled with the Holy Spirit of God. இவைகளை மையமாக கொண்டால் மட்டுமே நாம் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியது எவ்வளவு இன்றியமையாதது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். Pastor Greg mentioned how he went to Bible school. பாஸ்டர் கிரெக் அவர்கள் தன்னுடைய சாட்சியில் தான் எப்படி வேதாகம கல்லூரிக்கு சென்றதாக சொன்னார். We learn many good things in Bible schools and seminaries. வேதாகம கல்லூரிகளிலும் அவ்விதமான பாடசாலைகளிலும் நாம் நல்ல காரியங்களை சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம். Often the head becomes very puffed up with knowledge. இவைகளெல்லாம் படிக்க படிக்க அறிவு பெருக்கத்து நிமித்தமாக தலை வீங்கிவிடும். But God reveals his secrets, his mysteries into the humble heart. ஆனால் தேவனோ தம்முடைய ரகசியங்களை, தம்முடைய மர்மங்களை அவர் தம்முடைய ஆவியை கொண்டு எளிமையான தாழ்மை உள்ளவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். He reveals his mysteries unto the holy apostles and prophets. தம்முடைய ரகசியங்களை ஆவியை கொண்டு பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்குமே தேவன் வெளிப்படுத்துகிறார். Unfortunately, some churches teach that we do not have any more apostles and prophets. ஆனால் மிக மிக துக்கமான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு சில சபைகளிலே போதிக்கிறார்கள், இந்நாட்களில் நமக்கு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் கிடையாது என்று. They say those
those ministries were for the early church. அப்படிப்பட்டதான அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் எல்லாம் ஆதி சபைக்கு மாத்திரமே உண்டு, இந்நாட்களில் கிடையாது என்று போதிக்கிறார்கள். But the Bible does not speak of an early church and a latter church. ஆனால் பரிசுத்த வேதாகமம் ஆதி சபை என்றோ பின் சபை என்றோ ஒன்றும் பேசுவதில்லை. The Bible says there's only one body, only one church. ஒரே ஒரு சபை, ஒரே ஒரு சரீரம் மாத்திரமே உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. That's the body of the Lord Jesus Christ. அந்த சபை கிறிஸ்து இயேசுவுடைய சரீரமாகிய சபையே. And he's the same yesterday, today and forever. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். So the Bible says that Jesus has given apostles, prophets, evangelists, pastors and teachers. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் சபையிலே சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். Read Ephesians chapter 4 verses 11 to 13. எபேசியர் 4 அதிகாரம் 11 வசனம் முதல் 13 வசனம் முடிய வாசியுங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். The Bible says God wants us to go on to perfection. நாம் எல்லாரும் அவருக்குள் ஒருமைப்பாடு, அதாவது பூரணத்தை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். It's wonderful to be born again. மறுபடியும் பிறப்பது மிக ஆச்சரியமான அனுபவம். And to be born of the water and the spirit. அதற்கு பிறகு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது அதிக ஆச்சரியமான அனுபவம். When we're born again, we begin to see the things of the kingdom of God. நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் அம்சங்களை காண நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். But to enter into the kingdom of God, we need to be born of the water and the spirit also. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நிச்சயம் பிறக்கத்தான் வேண்டும். As Peter said on the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுரு எழும்பி பேசினது போல, repent, be baptized in water and receive the gift of the Holy Ghost. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். These are three wonderful and distinct experiences. இந்த மூன்றுமே தனித்தனியான திட்டவட்டமான ஆச்சரியமான அனுபவங்கள். But we need to grow in that grace. ஆனால் அதற்கு பிறகு அந்த கிருபையிலே நாம் வளர வேண்டும். Grow until we come to a full stature. நாம் பரிபூர்ணமாகிய அந்த நிறைவான வளர்ச்சிக்கு நாம் வளர வேண்டும். Here it says, unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ. நாம் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று 11ஆம் வசனத்தில் வாசித்தோம். And to come to this perfection, God has provided apostles, prophets, evangelists, pastors and teachers. இந்த வளர்ச்சி, இந்த பூரணத்தை நாம் அடைவதற்காக தான் இன்றைக்கும் சபையிலே தேவன் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் இவர்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார். For the perfecting of the saints. சபை பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டாக. The apostle Paul says we preach Christ, teaching in all wisdom, because we want to present every man perfect in Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு தன்னுடைய ஊழியத்தை பற்றி பேசும்பொழுது, நாங்கள் எந்த மனுஷனுக்கும் கிறிஸ்து இயேசுவை அறிவித்து எல்லா ஞானத்தோடும் எல்லா உபதேசங்களோடும் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவராக நிறுத்தும்படியாகவே உபதேசிக்கிறோம் என்கிறார். How perfect can we become? நாம் எந்த அளவுக்கு பூரணத்திற்கு வரலாம்? The Lord Jesus said, if the disciple is perfect, he will be just like his master. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு சீஷன் பூரணப்படும் பொழுது அவன் தன் எஜமான் போல மாறுவான். And Jesus said, be ye perfect as your Father in heaven is perfect. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரத்தில் இருக்கிறதான நம்முடைய பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவும் என்றார். But we look at ourselves and say, oh, how can I ever be perfect? ஆனால் நாமோ நம்மை பார்த்துவிட்டு, நானா தேவனை போலவா பூரணமா எப்படி அடைவேன் என்று கேட்கிறோம். Well, this is the mystery of godliness. ஆனால் இந்த பூரணம் இருக்கிறதே, இதுதான் தேவ பக்தியின் ரகசியம் என்பதாகும். God was manifested in the flesh. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். This is the mystery of Christ. இதுதான் கிறிஸ்துவின் ரகசியம் என்பதாகும். These are various mysteries. இவைகள் பல ரகசியங்கள் அடங்கிய ஒன்றாகும். But God came down and lived on this earth in a body like ours. ஆனால் நமக்கு எப்படி ஒரு சரீரம் இருக்கிறது? இது போன்ற ஒரு சரீரத்திலே தேவாதி தேவன் பூமியிலே வந்து வாசம் பண்ணினார். God was manifested in human flesh. தேவன் மனுஷ மாம்ச சாயலிலே வெளிப்பட்டார். And the people watched Jesus. ஜனங்கள் இயேசுவை பார்த்து கொண்டிருந்தார்கள். He looked like an ordinary man. பார்த்தால் ஒரு சாதாரண மனுஷன் போல இருக்கிறார். But the life that he lived was quite different. ஆனால் அவர் வாழ்ந்து காட்டிய ஜீவியம் இருக்கிறதே முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஜீவியம். And as they watched him, they understood this cannot be a man. அவரை பார்த்து பார்த்து ஜனங்கள் விலகிக் கொண்டார்கள். இவர் சாதாரண மனுஷன் அல்ல, This must be God. இவர் நிச்சயம் தேவனாக இருக்க வேண்டும். And Jesus was talking about the Father.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பற்றி அடிக்கடி பேசினார். One of the disciples says, "Show us the Father, we'll be satisfied." ஒருமுறை சீஷர்கள் அவரிடத்தில் வந்து எங்களுக்கு பிதாவை காண்பீம், நாங்கள் அப்பொழுது திருப்தி அடைவோம் என்றார்கள். Jesus said, "Have I been so long with you and have you not known me?" ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லுகையில், இத்தனை காலம் நான் உங்களோடு கூட இருந்தேனே, இன்னுமா நீங்கள் என்னை விளங்கிக் கொள்ளவில்லை என்று கேட்டார். He that has seen me has seen the Father. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றார் இயேசு. What he meant by that was that everything he said and everything he did is what the Father did. அவர் சொன்ன வார்த்தையினுடைய கருத்து என்ன தெரியுமா? அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பிதா பேசின வார்த்தை, அவர் செய்த ஒவ்வொரு கிரியையும் பிதா செய்த கிரியை என்பதே ஆகும். He said, "Believe on me because it's the Father in me that speaks the words and does the work." என்னை விசுவாசியுங்கள், ஏனென்றால் என்னுக்குள் இருந்து இவைகளை செய்து இவைகளை பேசுகிறவர் எல்லாம் பிதா என்னும் தேவன் ஒருவரே என்றார். What would it be like if God came to earth? தேவன் இந்த பூமிக்கு வந்தால் எப்படி இருந்திருக்கும்? How would God live here amongst us? தேவன் நம்முடைய மத்தியிலே இன்றைக்கு வந்தால் அவர் எப்படி வாழ்வார்? Well, he would live like the Lord Jesus Christ. தேவன் இயேசு எப்படி ஜீவித்தாரோ அப்படித்தான் இருந்திருப்பார். And the book of John, Gospel of John, யோவான் எழுதின சுவிசேஷம் we are told in chapter 1 முதலாம் அதிகாரத்தில் நமக்கு சில காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளன. that the word of God is God. தேவனுடைய வார்த்தை தேவன்தான். Read John chapter 1 verses 1 to 3. யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. God is invisible. தேவன் அதரிசனமானவர். God is infinite. தேவன் சதா காலங்களிலும் இருக்கிறவர். There's only one God. ஒரே ஒரு தேவன் உண்டு. And in God are all things. அந்த தேவனுக்குள் சகலமும் உண்டு. All wisdom, all power. சகல ஞானம், சகல வல்லமை, All goodness and all light. சகல நன்மை, சகல ஜீவன். And in God was his word. அந்த தேவனுக்குள் அவருடைய வார்த்தை இருந்தது. And in the beginning God spoke his word. ஆதியிலே தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசினார். He said, "Let there be light," and the light came into his existence. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று உரைத்த மாத்திரத்தில் வெளிச்சம் உண்டாயிற்று. By his word he created all things. அவருடைய வார்த்தையினால் சகலவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். And by his word he upholds all things until this day. இன்று வரைக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் மட்டுமே சகலவற்றையும் தாங்கி வருகிறார். And according to his word he's going to bring an end to this earth and this heaven. அவருடைய வார்த்தையின்படியே இந்த வானங்களுக்கும் இந்த பூமிக்கும் தேவன் ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறார். God's word always comes to pass. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே அவரவன் காலத்தில் நிறைவேறி வருகிறது. Because God is the truth. Everything that he speaks is the truth. ஏனென்றால் தேவன் சத்தியராய் இருக்கிறபடியால் அவர் பேசும் வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தியம்தான். God's word is alive. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவனோடு உண்டு. Verse 14 says, "And the word was made flesh and dwelt among us." 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாமிசமாகி நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணிற்று. And we beheld his glory, the glory as of the only begotten Son of the Father. நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவினுடைய ஒரே பேரானுடைய குமாரனுடைய மகிமைக்கு ஒத்ததாய் இருந்தது. Full of grace and full of truth. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். So God came into this earth in a body like ours. நமக்கு இருக்கிற இந்த சரீரத்தை போல ஒரு சரீரம் உடையவராக தேவன் இந்த உலகத்திலே மனுஷன் மத்தியிலே வந்து வாசம் பண்ணினார். That body was formed in the womb of the Virgin Mary. அந்த சரீரம் கன்னியாயிருந்த மரியாளுடைய கற்பத்திலே உருவாயிற்று. Indwelt by the very Spirit of God. அந்த தேவனுடைய ஆவியானவர் மூலமாகவே அவர் கற்பத்திற்குள் உருவம் எடுத்தார். And Jesus went to the Jordan River and was baptized of John. வளர்ந்த இயேசு யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானத்தினால் ஸ்நானம் பெறும்படியாக கடந்து சென்றார். He went down under the water, and when he came up, then the Holy Spirit came upon him. அவர் தண்ணீருக்குள் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக சென்று அவர் வெளியே வந்தபொழுது பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் அவர் மேல் வந்து இறங்கினார். Then he lived and ministered by the power of the Holy Spirit. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு அவர் ஜீவித்து ஊழியம் செய்து முடித்தார். What a wonderful life he lived. இந்த அழகான ஜீவியம் ஜீவித்தார். What gracious works he did. இந்த கிருபையான கிரியைகளை இயேசு செய்தார். What wonderful words he spoke. என்ன ஆச்சரியமான வார்த்தைகளை இயேசு உரைத்தார். Now this is called the mystery of godliness. இதற்குதான் தேவபக்தியின் ரகசியம் என்று பெயர். That God was manifested in mortal flesh. தேவன் மாம்ச சாயலிலே வெளிப்பட்டார். Let's go back to 1 Timothy again. மறுபடியும் முதலாம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். And see what else the Bible has to say about godliness. இந்த தேவபக்தியை குறித்து வேறு என்னெல்லாம் இந்த வேதாகம் நமக்கு இன்றைக்கு சொல்லித் தரப்போகிறது என்று பார்ப்போம். We'll find the Bible tells us to be partakers of godliness. இந்த தேவபக்தியிலே நமக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும், நாம் பங்காளிகளாக மாற வேண்டும் என்று வேதம் சொல்லித் தருகிறது. This again is the mystery of Christ. இதுவும் கிறிஸ்துவின் ரகசியம்தான். That Christ is a many-membered body. கிறிஸ்து என்னும் ஒருவர் பல அவயவங்கள் உண்டாயின
ஒரு சரீரத்தை உடையவர். When we believe on the Lord Jesus Christ, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது our sins are forgiven நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. and we are born again. நாம் மறுபடியும் பிறக்கிறோம். And when we obey the Lord in the waters of baptism, நாம் தண்ணீர் ஞானஸ்நானத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது our old rebellious nature is buried with Christ. நம்முடைய பழைய முரட்டாட்டமுள்ளதான சுபாவம் கிறிஸ்துவின் மரணத்திற்குள் அடக்கம் பண்ணப்படுகிறது. Our old life is left behind us. நம்முடைய பழைய வாழ்க்கை நமக்கு பின்னாக விடப்படுகிறது. We are crucified to the world and the world unto us. நாம் உலகத்திற்கும் உலகம் நமக்கும் சிலுவையில் அறையப்படுகிறது. Like when Israel came out of Egypt, எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு they were saved by the blood of the Passover lamb. அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்தார்கள். But they were saved again when they went through the Red Sea. ஆனால் மறுபடியும் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக கடந்து சென்ற பொழுது இரண்டாம் படியாகிய ரட்சிப்பை அடைந்தார்கள். And the armies of the Egyptians were buried underneath the water. எகிப்தின் ராணுவ சேனை அதே தண்ணீருக்குள் அடக்கம் பண்ணப்பட்டது. 50 days later they came to Mount Sinai. 30 நாட்களுக்கு பிறகு பிரயாணம் பண்ணி அவர்கள் சீனாய் மலையின் அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். This is the picture of Pentecost, இதுதான் பெந்தேகோஸ்தேக்கு நிழலாட்டமானது. where we receive the baptism of the Holy Spirit. இன்றைக்கு நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறோம். As Jesus came up out of the water, the Spirit of God came ஆண்டவராகிய upon him. இயேசு கிறிஸ்து தண்ணீரை விட்டு வெளியே வந்து கரையேறின பொழுது பரிசுத்தாவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார். This is all the mystery according to godliness. இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம் என்பது. God manifested in flesh. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். Here in Ephesians chapter 4, எபேசியர் 4ஆம் அதிகாரம் read verses 7 and 8. I'm sorry, 1 Timothy chapter 4, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் verses 7 and 8. 7ஆம் 8ஆம் வசனங்கள். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. After telling Timothy about the mystery of godliness, இந்த தீமோத்தேயு என்பவருக்கு பரிசுத்த பவுல் இந்த தெய்வ பக்தியின் ரகசியத்தை பற்றி சொல்லிய பிறகு the mystery of God being manifested in flesh, அதாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதற்குரிய ரகசியத்தை பற்றி பேசிய பிறகு then he tells Timothy to exercise himself unto godliness. இந்த 7ஆம் வசனத்தில் இப்பொழுது நீ இந்த தேவ பக்திக்கு ஏதுவாக நீ முயற்சி செய் என்கிறார். For by the baptism of the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக the Bible says we are baptized into one body. வேதம் சொல்லுகிறது அந்த ஆவியானவரால் தானே நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். We are baptized into the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். So now the mystery of godliness must be worked out in our life. இப்பொழுது ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு தேவ பக்தியின் ரகசியம் இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ சரீரத்திற்குள்ளும் அது நிறைவேற வேண்டும். We become the dwelling place of God. நாம் தான் தேவனுடைய வாசஸ்தலமாக மாறுகிறோம். The Bible says God dwells in us by His Spirit. வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். As He dwelt in that body which was the Lord Jesus Christ here on earth. எப்படி பூமியிலே கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் வந்த அந்த சரீரத்திற்குள் தேவாவியானவர் வாசம் பண்ணினாரோ So He dwells in His body today. அதே போல இன்றைக்கும் அவருடைய சரீரமாகிய சபையாகிய அங்கத்தினர் நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். His body are all those that are baptized into Christ by the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவினுடைய பெரிய சரீரத்திற்குள் அவயவமாக நாம் இணைக்கப்படுகிறோம். And God wants to manifest Himself in our life. இப்பொழுது நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக தேவன் வெளிப்பட சித்தம் கொண்டுள்ளார். He wants to speak. He wants us to speak His word. அவருடைய வார்த்தைகளை நாம் இன்று பேச வேண்டும் என்று He wants விரும்புகிறார். us to do His work. அவருடைய கிரியைகளை இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to live a holy life like Christ இன்றைக்கு did. கிறிஸ்து ஜீவித்தது போல நாம் ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to overcome the devil like Christ did. கிறிஸ்து எப்படி பிசாசை ஜெயித்தாரோ அதுபோல நாமும் இந்த நாட்களில் ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். How is this possible? இது எப்படி சாத்தியம்? We are so weak. நாம் இவ்வளவு பெரிய பலவீனர். His strength is made perfect in our weakness. நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் பரிபூர்ணமாய் கிரியை செய்யும். But we are so foolish. நாம் மதியீனர் தான். But He gives us His wisdom. ஆனால் அவர் தன் ஞானத்தை நமக்கு தருகிறார். But we are so evil. நாம் பொல்லாதவர்கள் தான். But He gives us His goodness. ஆனால் தம்முடைய நன்மை நமக்கு தருகிறார். He fills us with His Holy Spirit. தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். Same power that raised Jesus Christ from the dead. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து
எழுப்பிடாதே, தேவ வல்லமை நமக்குள் இருக்கிறது. The Bible says if we live according to the flesh, we shall die. நாம் மாம்சத்தின்படி பிழைத்திருப்போம் என்றால் சாவோம் என்று வேதம் சொல்லுகிறது. But if through the power of the Holy Spirit ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக we mortify the deeds of this flesh, மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழித்தால் then we shall live forever. அப்பொழுது நாம் சதா காலங்களிலும் பிழைப்போம். This is the mystery of godliness. இதுதான் தேவ பக்தியின் ரகசியம். God manifested in your flesh and my flesh. தேவன் இன்றைக்கு உங்கள் சரீரத்திலும் என் மாம்சத்திலும் வெளிப்பட்டு இருக்கிறார். This is the mystery of Christ in you, the hope of glory. இதுதான் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருக்கும் தம்முடைய மகிமையின் நம்பிக்கை. So Paul says to Timothy here, you exercise yourself unto godliness. இங்கே பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவை பார்த்து நீ தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்கிறார். This word exercised in the Greek language is gymnazo. இந்த முயற்சி பண்ணு என்கிறதான வார்த்தைக்கு மூல பாஷையாகிய கிரேக்க பதத்திலே குண்டாசோ என்று சொல்லப்பட்டுள்ளது. That's where we get the English word gymnasium. அந்த வார்த்தையிலிருந்து ஆங்கில வார்த்தை ஜிம்னேசியம் என்று வந்துள்ளது. That's a place where the athletes exercise. அந்த இடத்தில் தான் ஓட்டப்பயிற்சி வீரர்கள் போய் அவர்கள் பயிற்சி செய்கிறார்கள். But the Greek word means that we lay aside every disturbance. ஆனால் அந்த கிரேக்க வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் உண்டு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நமக்கு இந்த பயிற்சிக்கு தடையாக இருக்கிறதான எல்லாவற்றையும் நம்மை விட்டு ஒவ்வொன்றாக களைந்து வீசி எறிகிறோம். Like an athlete wears the minimum of clothing so he can run the fastest. ஒரு ஓட்டப்பந்தய வீரனை பாருங்கள், அவன் எல்லா வஸ்திரங்களையும் தரித்திருக்க மாட்டான். குறைந்த அளவுக்கு வஸ்திரம் தரித்து அவன் பாரம் இல்லாதவனாக வேகமாக ஓடுவான். The Bible tells us we should look to Jesus. வேதம் சொல்லுகிறது நாம் கிறிஸ்துவை நோக்கி கொண்டு how he lived his life. அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். We should run after him. அவரை பின்பற்றி நாம் அதுபோல ஓடி laying aside every weight which so easily besets upon us. நம்மை விழத் தள்ளுகிறான பாரமாய் இருக்கிற யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவரை நோக்கி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. In the West there's one great thing that is killing Christian people. மேற்கு நாடுகளிலே கிறிஸ்தவ ஜனங்களை அழித்து கொன்று போடுவதான ஒரு காரியம் உண்டு. It's the television. அது டெலிவிஷன், தொலைக்காட்சி. It's bringing the devil right into our home. பிசாசை நம்முடைய வீட்டிற்குள் வா வா என்று அழைத்து வைக்கும் பெட்டிதான் அது. I hope and pray that doesn't come into the homes of Christian people here in India. இந்தியாவில் இருக்கிறான அருமையான கிறிஸ்தவர்களே, உங்களுடைய வீட்டிற்குள் அது வரக்கூடாது என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Sometimes the people in the East want all the nice things that people have in the West. சில சமயங்களிலே இந்தியா போனதான இந்த கிழக்கு நாடுகளில் இருக்கிறவர்கள் மேற்கு நாடுகளில் உள்ளவர்கள் அனுபவிக்கும் எல்லா வசதிகளும் எங்களுக்கும் தேவை என்று பிரயாசப்படுகிறார்கள். These things are all hindrances. ஆனால் நான் சொல்லுகிறேன், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தடைகள். We cannot run the spiritual race with so many things. இவ்வளவு விதமான பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் தூக்கி வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த ஓட்டத்தை ஓட முடியாது. We need to lay aside these things. மாறவாய் இருக்கிற யாவற்றையும் உதறி தள்ளி விடுங்கள். Concentrate on the one necessary thing. ஒரே ஒரு காரியம் தேவை, அதன் மேலே மனதை பதித்துக் கொண்டு ஓடுங்கள். And discipline ourselves unto godliness. இந்த தேவ பக்திக்கு ஏதுவாக நீங்கள் உங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள், ஒரு ஒழுங்கிற்குள் கொண்டு வாருங்கள். Jesus said, if our eye be single, our whole body will be full of light. நம்முடைய கண் சரியாக இருக்கும் என்றால் சரீரம் முழுவதுமே வெளிச்சம் என்று இயேசு சொன்னார். One thing have I desired, and that will I seek after the Lord. ஒன்றே நான் வாஞ்சித்தேன், அதே நாடுவேன். That I may dwell in the house of God. தேவனுடைய ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவதே. That I may behold the Lord. அவரையே நான் கண்டு ஆராய்ச்சி செய்வதே. Our one desire is godliness. நம்முடைய வாழ்க்கையின் ஒரே ஒரு குறிக்கோள் இந்த தேவ பக்தியாக இருக்கும் என்றால் God will give us our heart's desire. அப்பொழுது நம்முடைய இதயத்தின் விருப்பத்தின்படி தேவன் நமக்கு சகாயம் செய்வார். In 1 Timothy chapter 6, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் in verse 3 it speaks about the doctrine which is according to godliness. 3ஆம் வசனத்தில் இந்த தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். If we want godliness, we need the doctrine according to godliness. தேவ பக்தியை பயிற்சி செய்ய விரும்புகிறாய் என்றால் அதற்கேற்ற உபதேசத்தின்படி நீ அவைகளை கேட்க வேண்டும். In another place this is called the truth which is according to godliness. இன்னொரு இடத்தில் அவர் தேவ பக்திக்கு ஏற்ற சத்தியங்கள் என்று சொல்லி இருக்கிறார். Oh, there are so many things being preached today. இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான உபதேசங்கள் ஆங்காங்கே பிரசங்கிக்கிறார்கள். But it's not according to godliness. ஆனால் அவைகள் எல்லாம் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்கள் என்று சொல்ல முடியாது. In verse 5, we can read verse 5. 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. Some people teach that godliness is a source of gain. சில ஜனங்கள்
தேவ பக்தி இந்த உலகத்தில் நமக்கு மிகுந்த ஆதாயம் கொடுக்கும் ஒரு காரியம் என்று போதிக்கிறார்கள். That's very common in the West. மேற்கு நாடுகளில் இது மிக மிக சகஜம். Religion is a big business. இன்றைக்கு மத பக்தி என்றாலே பெரிய பணம் சம்பாதிக்கும் தொழிலாக மாறிவிட்டது. Many people want to preach because they can get a lot of money. இன்றைக்கு அநேகருக்கு பிரசங்கிகளாக மாற வேண்டும், ஏனென்றால் ஊர் ஊராக போய் பிரசங்கித்தால் பணம் சம்பாதிக்கலாம். They will say all kinds of great things about God just to get people's money. தேவனை பற்றி பெரிய பெரிய காரியங்களை பேசுவார்கள், ஏனென்றால் அப்படி பேசினால் ஜனங்கள் பணத்தை கொட்டுவார்கள். St. Paul said that's a great error. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் அது பெரிய பிழை, தவறு. Jesus Christ did not live like that. ஆண்டவராகிய இயேசு அப்படி ஜீவிக்கவில்லையே. Neither did the holy apostles or prophets. அப்போஸ்தலர்கள், பரிசுத்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அப்படி ஜீவிக்கவில்லையே. They lived by faith in God. அவர்கள் தேவனை பற்றும் விசுவாச ஜீவியம் செய்தார்கள். They lived humble, simple lives. அவர்கள் தாழ்மையான ஒரு ஜீவியம் ஜீவித்தார்கள். They owned nothing in this world. இந்த உலகத்திலே அவர்களை பெயரை சொல்ல ஒன்றுமே கிடையாது. That's what Paul says in verses 6 and 7. 6 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். Godliness with contentment is great gain. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். For we brought nothing into this world, and it is certain that we can carry nothing out. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பதும் நிச்சயம். And having food and raiment, let us therewith be content. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். But they that will be rich fall into temptation and a snare, and into many foolish and hurtful lusts, which drown men in destruction and perdition. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதியேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். For the love of money is the root of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. Which while some coveted after they have erred from the faith and pierced themselves through with many sorrows. சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். But thou, O man of God, flee these things. ஆனால் நீயோ தேவனுடைய மனுஷரே இவைகளை விட்டு விலகி ஓடு. Follow after righteousness. நீதியையும் தேவபக்தியும் தேடி ஓடு. Follow after godliness. தேவபக்தியை தேடி ஓடு. Faith, love, patience, meekness. விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தகுணம் இவைகளை அடையும்படி நாடு. Fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Lay hold upon eternal life. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். Godliness is a wonderful mystery. தேவபக்தி இருக்கிறதே அது பெரிய ரகசியம். It's a great sacred privilege. அது பெரிய பாக்கியமான ஒரு பரிசுத்த ஜீவியம். The Apostle Paul says, I want to win Christ. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், என்னுடைய ஜீவியத்தில் நான் எப்படியாவது கிறிஸ்துவை ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிறார். Now mind you, the Apostle Paul was saved. பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டவர் தான். He'd been baptized in water. அவர் ஞானஸ்நானம் எடுத்திருந்தார். He'd been baptized in the Holy Spirit. அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். And he had been placed in the ministry. அவர் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். And he was an apostle. அவர் ஒரு அப்போஸ்தலன். And he'd been preaching in many countries. அவர் எத்தனையோ நாடுகளாக சென்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். And he had established many churches. அவர் எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்தார். But he says, I don't count yet myself to have apprehended. ஆயிருந்தால் அடைந்தாயிற்று என்று எண்ணுகிறதில்லை என்றார். Christ has called me for the highest. கிறிஸ்துவினை மகா உன்னதமான ஒரு வாழ்க்கைக்காக அழைத்திருக்கிறார். The mark of the prize of the high calling of God in Christ Jesus. தேவன் கிறிஸ்துவுக்குள் எனக்கு கொடுத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நான் அடைய I வேண்டும். want to lay hold upon that for which I've been called. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடிக்கும்படியாக ஆசையாய் தொடருகிறேன் என்கிறார். I want to win Christ நான் கிறிஸ்துவை ஆதாயப்பட வேண்டும். and be found in him. அவருக்குள் இருக்கிறவராக காணப்பட வேண்டும். That's what he writes to Timothy. அதை தான் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். Timothy also was a servant of God. தீமோத்தேயு என்பவனும் ஒரு தேவ ஊழியன். He'd been saved, baptized in water, and received the baptism of the Holy Spirit. அவர் ரட்சிக்கப்பட்டவர், தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இந்த ஊழியத்தை செய்து வந்தவர். He was a fruitful minister of God. அவர் தேவனுடைய நல்ல ஒரு ஊழியக்காரன். But Paul tells him, lay hold upon godliness. ஆனால் பரிசுத்த பவுல் அவனை பார்த்து நீ தேவபக்தியை பற்றிக்கொள் என்கிறார். Lay hold upon eternal life. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். Win the prize. உனக்கான பந்தய பொருளை Lay hold பெற்றுக்கொள். upon the glory of நித்திய God. ஜீவனை பெற்றுக்கொள். Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. When the apostle Paul wrote to the church in Galatia, கலாத்தியாவில் இருக்கிற சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதின வேளையில், this was a good Christian church. கலாத்தியா என்னும் நாட்டிலே ஒரு நல்ல கிறிஸ்தவ சபை இருந்தது. They also had received the Holy Spirit. அவர்களும் பரிசுத்தாவியை பெற்றிருந்தார்கள். Many miracles had been done in their midst. அவர்கள் மத்தியில் எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. And they were very, very religious. அவர்கள் மிக மிக பக்திக்குரியவர்கள். Oh, they wouldn't do this and they wouldn't do that. இதை செய்ய மாட்டார்கள், அதை செய்ய மாட்டார்கள். They didn't eat that and they didn't drink that. அதை சாப்பிட மாட்டார்கள், இதை குடிக்க மாட்டார்கள். And they wouldn't touch this and wouldn't touch that. இதை தொட மாட்டார்கள், அதை தொட மாட்டார்கள். But the apostle Paul was worried about them. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல்
அவர்களை பற்றி கவலைப்பட்டார். He said, I stand in fear of you. நான் உங்களை பற்றி நான் பயப்படுகிறேன். And in chapter 4 verse 19, 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், Galatians 4:19, கலாத்தியர் 4:19, my little children of whom I travail in birth again unto Christ be formed in you. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். They had a lot of religion. அவர்களுக்கு மத சம்பந்தமான வாழ்க்கை ஏராளமாக இருந்தது. Christ was not being born in their life. கிறிஸ்து அவருடைய ஜீவியத்தில் உருவாக்கப்படவில்லை. This is the mystery of godliness. இதுதான் தேவபக்தியின் ரகசியம். God should dwell in our lives. தேவன் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். Christ should be formed in our lives. கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்திற்குள் உருவாக்கப்பட வேண்டும். This is the mystery of Christ in you, the hope of glory. இதுதான் ரகசியம், கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே. When the Lord Jesus comes to rapture up his church, கிறிஸ்து சபையை எடுத்துக் கொள்ளும்படியாக வரும்பொழுது he's not going to look at what denomination we belong நீ to. எந்த சபையை சேர்ந்தவர் என்று இயேசு பார்க்க போவதில்லை. He's not going to measure about our tithes that we pay. நீ எந்த அளவுக்கு மாதந்தோறும் தசமபாகம் கொடுக்கிறாய் என்பதை இயேசு பார்க்க போவதில்லை. He's not going to count up all the sermons that we preach, நீ எந்தனை பிரசங்கம் பண்ணி இருக்கிறாய் என்பதை இயேசு பார்க்க மாட்டார். or all the sick that we've healed, or the miracles that we have wrought. நான் எத்தனை வியாதியஸ்தருக்கு சுகமாக்கி கொடுத்தோம், எத்தனை அற்புதங்களை செய்தோம், இவைகள் இயேசுவுக்கு ஒரு பொருட்டு அல்ல. He's going to look for his own image in our lives. அவர் யாருடைய ஜீவியத்தில் தன்னுடைய சாயல் உருவாகி இருக்கிறது என்பதை காணப்போகிறார். It's Christ formed in you. That's the hope of glory. கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகி இருப்பதே அந்த மகிமையின் நம்பிக்கை. The Bible says it does not yet appear what we shall be. நாம் எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. We're still clothed with this vile body of flesh. இன்னும் இந்த அற்ப சரீரமாகிய இந்த மாம்ச சாயலில் இருக்கிறோம். When Christ is formed in us, ஆனால் என்று கிறிஸ்துவானவர் நமக்குள் உருவாக்கப்படுகிறாரோ, and in the twinkling of an eye, அன்றைக்கு ஒரு இமை பொழுதிலே when the Lord raptures us up to his throne, கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையை சிங்காசனத்திற்கு உயர்த்திக் கொள்ளும் வேளையில் we will be changed to be like him. நாம் அவரை போல மறுரூபப்படுவோம். We will be like him because we are as he is. நாம் இன்றைக்கு அவரை போல இருக்க பயிற்சி செய்கிறபடியால் அன்றைக்கு இயேசுவை போல இருப்போம். As he is, so are we in this world. அவர் எப்படி இந்த உலகத்தில் இருந்தாரோ அதுபோல இன்றைக்கு இந்த உலகத்தில் ஜீவிப்போமாக. I had a friend who was a minister. ஒரு ஊழியக்கார நண்பன் எனக்கு ஒருவர் இருந்தார். He became very angry at one of the members in his church. அவருடைய சபையில் உள்ள ஒருவரை குறித்து அவர் மிகவும் கோபப்பட்டார். And he had said bad things to him in anger. அக்கோபத்திலே பல வார்த்தைகளை பேசிவிட்டார். And I said, brother, you cannot do that. நான் அவரிடத்தில் சொன்னேன், சகோதரனே, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. Jesus would not do that. இயேசு அப்படி செய்ய மாட்டாரே. And he answered, அவர் அப்பொழுது சொன்னார், well, Jesus is God, I'm just a man. ஓ, இயேசு கடவுள், நான் மனுஷன் தானே. Yes, but the Bible says flesh and blood will not enter the kingdom of heaven. ஆனால் வேதம் சொல்லுகிறது மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. Jesus has gone to heaven. இயேசு பரலோகம் போய்விட்டார். But we men cannot go to heaven. அப்படி என்றால் மனுஷனாகிய நாம் எப்படி பரலோகம் போவது? We must be transformed. நாம் மறுரூபப்பட வேண்டும். We must be transformed from glory to glory into the very image of the Lord Jesus நாம் Christ. மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த சாயலாக தானே மறுரூபப்பட வேண்டும். 2 Corinthians chapter 3 verse 18. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். But we all with open face beholding as in a glass the glory of the Lord, we are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். This is the work of godliness. இதுதான் தேவ பக்தியின் கிரியை. Christ being manifested in our lives. கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக வெளிப்படும் அனுபவம். Being changed from glory to glory. மகிமையிலிருந்து மகிமைக்கு மாற்றப்படும் அனுபவம். Until we appear in his likeness. அவருடைய சாயலாக மாற்றப்படும் வரைக்கும் நாம் மகிமையிலிருந்து மகிமைக்கு கடந்து செல்ல வேண்டும். Some Christians just live day by day, day from day to day like ordinary human beings. சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பொது ஜனங்களை போல வாழ்கிறார்கள். No victory over sin. பாவத்தின் மேல் ஜெயமில்லை. And the Bible says that when we Christians are like that, we blaspheme the name of God. கிறிஸ்தவர்கள் நாம் அப்படி ஜீவித்தால் தேவனுடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வருகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. Throughout history, many Christians have brought great reproach upon the name of the Lord. சரித்திரத்தை ஆராய்ந்து பாருங்கள், தேவனுடைய நாமத்திற்கு பெரிய இழுக்கை கொண்டு வந்தது
கிறிஸ்தவர்கள் தான். Some people would like to become Christian. சிலருக்கு கிறிஸ்தவனாக மாற ஆசை. But they look at other Christians and say, well, I don't want to be like they are. ஆனால் அவர்கள் மற்ற கிறிஸ்தவர்களை பார்த்து ஐயோ அந்த ஆளை போல மாற வேண்டும், வேண்டவே வேண்டாம் என்பார்கள். But we are told to look unto the Lord Jesus Christ. ஆனால் நாம் இவர்களையும் அவர்களையும் அல்ல, கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படியாக சொல்லப்படுகிறது. But how shall the world see him? ஆனால் உலகம் எப்படி கிறிஸ்துவை இன்றைக்கு காண முடியும்? Where will they find him? அவர்கள் இயேசுவை எங்கு காணலாம்? They will find him in our lives. அவர்கள் இயேசுவை நம் ஜீவியத்தில் காண வேண்டும். We must show forth the glory of God. தேவனுடைய மகிமையை நாம் உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். And live like the Lord Jesus Christ. இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அப்படி வாழ்வோமாக. And speak the words of the Lord Jesus Christ. இயேசு பேசிய அதே வார்த்தைகளை இன்றைக்கும் பேசுவோமாக. And do the works of the Lord Jesus Christ. இயேசு செய்த அதே கிரியைகளை இன்றைக்கும் நாம் செய்வோமாக. The Lord Jesus said, when the world can see how we love one another, then they will believe upon him. நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்கிறோம் என்பதை உலகத்தார் காணும் வேளையில் தேவனையும் நம்மையும் அவருடைய சீஷர்கள் என்று விளங்கிக் கொள்வார்கள். Now Christians are divided into hundreds of different groups. ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்தவர்கள் பல பல நூற்றுக்கணக்கான சபைகளாக பிரிந்திருக்கிறார்கள். The Bible says in Christ God has brought us all together in one. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை ஒன்றாக கூட்டி கட்டி வருகிறார். And there will be one shepherd and there will be one fold. ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமாக மாற்றப்பட வேண்டும். And when we learn to love one another, ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க கற்றுக்கொண்டால், even as God loved us for Christ's sake, எப்படி கிறிஸ்துவின் நிமித்தம் தேவன் நம்மை நேசித்தாரோ, then Jesus said the world will believe. அப்படி நாம் நேசித்தால் உலகம் நம்மை அவருடைய சீஷர்கள் என்று நம்பும் என்று இயேசு சொன்னார். 2 Peter chapter 1, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், the apostle Peter tells us that everything we need for godliness has been given to us. தேவ பக்திக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார். He's given us his own word. நம்முடைய சொந்த வார்த்தையை தந்திருக்கிறார். Given us his Holy Spirit. நம்முடைய பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். Given us apostles and prophets. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளை தந்திருக்கிறார். Evangelists, pastors and teachers. சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்களை தந்திருக்கிறார். He's given us the fellowship of saints. பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை தந்திருக்கிறார். Oh, I thank God for the family of God. தேவனுடைய குடும்பத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I know that I am here today because many are praying for me. இந்த இடத்தில் இருக்கிற அநேக தேவஜனம் எனக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறபடியால் தான் இன்றைக்கு இந்த சபையிலே நான் இருக்கிறேன் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். God has given us everything we need for life and for godliness. ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் ஏதுவான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 2 Peter chapter 1 and verse 2. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் தமிழில் 3ஆம் வசனம். Grace and peace be multiplied unto you through the knowledge of God and of Jesus our Lord. 2ஆம் வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. We see Jesus full of grace and truth. அவரை இயேசு கிறிஸ்துவை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக நாம் காண்கிறோம். Of his grace have we all received, grace upon grace. அவருடைய கிருபையின் பரிபூரணத்தில் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். Grace speaks of the free love and power of God working in our lives. கிருபை என்றாலே நம்முடைய ஜீவியத்தில் தேவன் கிரியை செய்யும் இலவசமாய் தந்திருக்கும் தேவ அன்பு, தேவ வல்லமை என்பதாகும். Through faith in the Lord Jesus Christ, God's grace works in our lives abundantly. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய கிருபை நம்மிலே இலவசமாக பரிபூரணமாக கிரியை செய்யும். The whole world admires the life of the apostle Paul. முழு உலகமே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீவியத்தை எவ்வளவாய் மெச்சிக்கொள்ளுகிறது தெரியுமா? But at one time he hated the Christians. ஆனால் ஒரு காலத்தில் அதே மனுஷன் கிறிஸ்தவர்களை பகைத்தார். Because he was of another religion. ஏனென்றால் அவர் வேறொரு மதத்தை சேர்ந்தவராக இருந்தார். And he could not understand the Lord Jesus Christ. அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி விளங்கிக் கொள்ள முடியவில்லை. So he fought against the Christians. ஆகையால் தான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவர் சண்டையிட்டார். But they prayed for him. ஆனால் கிறிஸ்தவர்கள் அவருக்காக The ஜெபித்தார்கள். Lord Jesus Christ appeared to him. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்பட்டார். And he became a devout follower of the Lord Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்துவின் பக்தியுள்ள உண்மையுள்ள பின்பற்றும் சீஷனாக மாறினார். And even today he is known all over the world. இன்றைக்கும் உலகமெங்கும் பரிசுத்த பவுல் எல்லாராலும் அறியப்படுகிறார். A beautiful saint of God. தேவனுடைய மிக அழகிய ஒரு பரிசுத்தவான். But he said, by the grace of God, I am what I am. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது நான் இருக்கிறது கிருபையினால் இருக்கிறேன். And I've labored more than they all, yet not I, but the grace of God. நான் அவள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, எனக்குள் இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது என்கிறார். Yes, you and I can be what God wants us to be by the grace of God. நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு இருக்கிறார், அப்படியே நிச்சயம் இருக்கலாம். அது தேவ கிருபையை கொண்டு இருக்கலாம். And this grace comes to us through the knowledge of the Lord Jesus Christ. இந்த கிருபை கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிகிற அறிவினாலே நமக்குள் That's வரும். why we need the doctrine which is
So many people come and ask for prayer. எத்தனை பேர் முன்னுக்கு வந்து ஐயா எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கிறார்கள். I need a good job. எனக்கு நல்ல வேலை I need வேண்டும். a new bicycle. எனக்கு நல்ல மோட்டார் பைக் வேண்டும். I need to get admission into college. எனக்கு நல்ல கல்லூரியிலே எனக்கு இடம் வேண்டும். I need a healing. I need this. I need that. எனக்கு சுகம் வேண்டும். எனக்கு இது தேவை அது தேவை. Well, praise be to God. He meets those needs also. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்ன தேவை என்றாலும் தேவன் சந்திக்கிறார். But the Lord told us not to seek after all of those things. இவைகளெல்லாம் நாம் தேட வேண்டிய அவசியமில்லை என்று தேவன் சொல்லுகிறார். Not to worry about what we eat or what we're going to put on. என்ன புசிக்க வேண்டும் என்ன உடுத்தலாம் இவைகளை பற்றி கவலை வேண்டாம். Because our Heavenly Father knows that we need all of those things. ஏனென்றால் நம்முடைய பரமபிதாவுக்கு இவைகள் எல்லாம் நமக்கு தேவை என்று தெரியும். But Jesus said, seek first the kingdom of God. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் And என்றார். seek His righteousness. அவருடைய நீதியையும் தேடுங்கள். And then God will supply all of these other things. தேவன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி தருவார். I testify that that is the truth of God's word. இதுதான் தேவனுடைய வார்த்தையின் சத்தியம் என்று நான் சாட்சி பகர்ந்தேன். And so I've lived for most of my life and I have found every word of God to be true. என்னுடைய ஊழியம் எல்லாம் இப்படி விசுவாசத்தில் நான் செய்து வந்தேன். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே சத்தியம் என்று நான் அனுபவித்திருக்கிறேன். We should seek after eternal life. நித்திய ஜீவனை பற்றிக்கொள்வோம். Seek after godliness. தேவபக்தியை நாடுவோம். Seek after the things that pertain to God's divine nature. தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு ஏற்றவைகளை தேடுவோமாக. And His divine power and His grace gives us all of these things. இவைகளெல்லாம் தேவனுடைய கிருபையும் அவருடைய திவ்ய வல்லமையும் நமக்கு தந்திருக்கின்றன. God will withhold no good things from them that walk uprightly. தனக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையான ஒன்றையும் குறைவுபட விடமாட்டார். He will supply all of our needs out of His riches and glory by Christ நம்முடைய Jesus. குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்துவுக்குள் தேவன் நிறைவாக்குவார். Join in apostolic fellowship. அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திற்குள் வந்து சேருவீர்களாக. Learn the doctrine which is according to godliness. தேவ பக்திக்கு ஏற்றதான உபதேசங்களை கேட்டு அதன்படி ஜீவிப்பீர்களாக. Put your life in the hands of God. தேவனுடைய கைக்குள் உங்களுடைய ஜீவனை வீசி எறியுங்கள். You may not become rich and famous in this world, இந்த உலகத்திற்குரிய ஐஸ்வரியங்களிலே நீங்கள் பிரபலமாக மாற மாட்டீர்கள். but you will have the riches and glory of God. ஆனால் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வரியம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். And you will inherit His eternal kingdom. அவருடைய நித்திய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். Verse 4 says, whereby are given unto us exceeding great and precious promises, that by these ye might be partakers of the divine nature. 4ஆம் வசனம், இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Partakers of the divine nature. திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்கள். Oh, Jesus multiplied the loaves and the fishes and fed the people. இயேசு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் பெருகச் செய்து திரள் கூட்ட ஜனத்தை போஷித்தார். He healed the sick. வியாதியஸ்தரை சுகமாக்கினார். Great crowds came to them. திரளான ஜனக்கூட்டம் இயேசுவை பின்பற்றி வந்தது. And they wanted to see more miracles. இன்னும் அதிக அற்புதங்களை காண ஜனத்திற்கு ஆசை. Our fathers ate manna in the wilderness. எங்களுடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள். They ate angels' food. அவர்கள் தூதர்களின் ஆகாரத்தை புசித்தார்கள். Wouldn't that be wonderful? Every morning food comes down from heaven right to our table. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையிலே நம்முடைய அந்த சாப்பாட்டு மேசையின் மேல் வானத்திலிருந்து ஆகாரம் வந்து விழுந்து கிடந்தால் எவ்வளவு ஆச்சரியம். All for free. It would not cost anything. காசு கொடுக்க வேண்டாம். எல்லாம் இலவச சாப்பாடு. They said, no, that's what we want. ஆண்டவரே எங்களுக்கு இதுதான் தேவை. The Lord said, your fathers ate manna, yes. இயேசு சொன்னார், ஆம் உங்களுடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னா புசித்தார்கள். But they died. ஆனால் அவர்கள் They மரித்தார்கள். died in the wilderness. அவர்கள் வனாந்தரத்தில் மரித்தார்கள். They never got to the promised land. அவர்கள் வாக்குத்தத்தமிடப்பட்டதான தேசத்தை சுதந்தரிக்கவில்லை. Jesus said, if you eat of me, you will live forever. ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் என்னை புசித்தால் சதா காலங்களிலும் பிழைத்திருப்பீர்கள். Jesus said, unless you eat my flesh and drink my blood, you have no life in you. என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானமிடாவிட்டால் என்னுடைய ஜீவன் உங்களுக்குள் இல்லை என்றார் இயேசு. We must be made partakers of the divine nature. அவருடைய திவ்ய சுபாவத்திலே நமக்கு பங்கு இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Now we can be very religious. நான் மிக பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம். We can build great cathedrals. பெரிய ஆலய கோபுரங்கள் கட்டலாம். We can have titles in so many degrees. நமக்கு பெரிய பட்டங்களும் பெயர்களும் இருக்கலாம். But we need the divine nature. ஆனால் திவ்ய சுபாவம் தேவை. Because that which is highly esteemed of man is an abomination unto God. ஏனென்றால் மனுஷர் மத்தியிலே பெருமையாய் எண்ணப்படும் காரியங்கள் தேவனுடைய பார்வையில் மிகுந்த அருவருப்பு. But the eyes of God are running to and fro all throughout the earth, ஆனால் தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கின்றன. examining the hearts of men, ஜனங்களுடைய இருதயத்தை தேவனுடைய கண்கள் பரிசோதித்து பார்க்கின்றன. looking for Christ formed inside of us. யார் யாருடைய உள்ளத்திலே தன்னுடைய குமாரனாகிய இயேசு உருவாகி இருக்கிறார் என்று The காண்கிறார். divine nature of God. தேவனுடைய திவ்ய குணாசீலம் எங்கெங்கே உருவாகி
என்னவாக இருக்கிறது என்று காண்கிறார். The humility of God, கிறிஸ்துவின் தாழ்மை, the holiness of God, கிறிஸ்துவின் பரிசுத்தம், the unselfishness of God, சுயநலமற்ற கிறிஸ்துவின் the சுபாவம், love of God, தேவ அன்பு, the self-sacrificing தன்னை nature, தானே தியாகமாய் கொடுக்கும் அந்த ஜீவியம், the truth of God, தேவ சத்தியம், power of God, தேவ வல்லமை, the goodness of God, தேவனுடைய நன்மை, the prayer life that we see in the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் காணக்கூடிய அருமையான ஜெப ஜீவியம், and all these beautiful virtues that we see in Christ, கிறிஸ்துவில் நாம் காணக்கூடிய இந்த மிக அழகிய they குணாசீலங்கள், are all given unto us இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். through the exceeding great and precious promises of God. தேவன் நமக்கு தந்திருக்கிறார் மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களிலே இவைகள் அடங்கி இருக்கின்றன. Oh, the Bible is full of wonderful promises. பரிசுத்த வேதாகம் முழுவதுமே மிக மிக அழகான வாக்கு தத்தங்களால் நிரம்பி It's இருக்கிறது. the most marvelous book in all the world. முழு உலகத்தில் இருக்கும் எல்லா நூல்களிலும் மகா சிறந்த நூல் பரிசுத்த வேதாகமம். Thousands of wonderful promises ஆச்சரியமான ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள், in which God promises to do certain things in our lives. நம்முடைய ஜீவியத்திலே தேவன் செய்வேன் என்று சொல்லி இருக்கும் சிலவும் அதிலே உண்டு. But some people don't believe the Bible. ஆனால் சில ஜனங்கள் பைபிளை நம்புகிறதில்லை. Pastor Greg mentioned that he saw in the Bible that we should live by faith. பாஸ்டர் கிரேக் அவர்கள் பைபிளிலே அவர் வாசித்ததாக விசுவாச ஜீவியம் செய்ய வேண்டும் என்று அவர் கண்டுகொண்டார் என்றார். And that God has promised to supply our food and our clothing. நம்முடைய ஆகாரம், வஸ்திரம் இவைகளெல்லாம் தேவன் தருவேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். One of his Bible school friends said, oh, he tried that and it did not work. ஆனால் வேதாகம கல்லூரியில் பயிலும் அவருடைய நண்பர்களின் நண்பர் ஒருவர் தான் பயிற்சித்து பார்த்து அது முடியாது என்ற முடிவுக்கு வந்தாராம். Yes, different people try different promises and they don't work. ஆம் நண்பர்களே, சிலர் வாக்கு தத்தங்களை சில ரீதிகளிலே பிடித்து பார்த்து முடியவில்லை என்ற முடிவுக்கு வருகிறார்கள். So they say the Bible is not true. முடிவிலே பைபிள் உண்மை இல்லை என்று The Bible வருகிறார்கள். says all the promises of God ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் are yea and amen அவைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. in Christ Jesus, கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படி இருக்கின்றன. unto the glory of God. தேவனுடைய மகிமைக்கென When we are abiding in the Lord Jesus நாம் Christ, கிறிஸ்து இயேசுவுக்குள் தரித்திருந்தால், Jesus Christ is living inside of அந்த us, கிறிஸ்து இயேசு நம்முடைய சரீரத்திற்குள் இருப்பார் என்றால், then all the promises of God are yes and amen. அப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கும். And we can live by the word of God, அப்பொழுது தேவனுடைய வசனத்தின்படி நாம் ஜீவிக்கலாம். and by bread alone, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, by every word that proceedeth out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பார். This is the mystery of God, இதுதான் தேவ பக்தியின் ரகசியம். that the word of God came and lived in a mortal body. தேவனுடைய வார்த்தை மாம்ச சாயல் எடுத்து இந்த மாம்ச சரீரத்திலே பிழைத்தது. Yes, and it was crucified. ஆம், அந்த சரீரம் சிலுவையில் அறையப்பட்டது. But the word of God raised back to life again. ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தை மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டது. And the word of God has been enthroned in the highest heaven. அந்த தேவனுடைய வார்த்தை எல்லா வானங்களுக்கு மேலாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். And this word has come to you and me. இப்பொழுது இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. Many as receive the word of God, எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோமோ, God gives them power to become the sons of அத்தனை God. பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தேவன் தருவார். And we don't live by bread alone, but we live by every word that proceedeth out of the mouth of God. அப்படிப்பட்டவர்கள் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் We பிழைப்பார்கள். live by the exceeding great and precious promises of God. மகா மேன்மை மறுமையான தேவனுடைய வாக்குத்தத்தங்களினாலே நாம் பிழைக்கலாம். They become the joy and the rejoicing of our heart. அதுதான் நம்முடைய உள்ளத்தின் மகிழ்ச்சியும் ஆனந்த களிப்புமாக They மாறும். become more precious than our necessary food. நம்முடைய அன்றாட ஆகாரத்தை பார்க்கணும் இந்த வாழ்க்கை மிக ருசிகரமாக மாறும். And these words are made part of our life இந்த வார்த்தை இருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையின் பங்காக பாத்திரமாக மாறும். until we live according to the word of God. தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டது போல ஜீவிக்கும் வரை அது அப்படி இருப்பதாக. The word of God is powerful. தேவனுடைய வார்த்தை வலிமையுள்ளது. The word of God is life-giving. தேவனுடைய வார்த்தை ஜீவனளிக்கும். The word of God is sanctifying. தேவனுடைய வார்த்தை பரிசுத்தம் பண்ணும். Jesus said, now you are clean through the words which I have spoken unto you. இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசுகிற இந்த வார்த்தையினாலே நீங்கள் சுத்தமானீர்கள் என்று இயேசு சொன்னார். When we treasure the word of God more than anything else, மற்ற எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இந்த தேவனுடைய வசனத்தை பொக்கிஷமாக ஏற்றுக்கொள்வோம் என்றார். that the word of God will impart the divine nature into our life. அதே தேவனுடைய வார்த்தை தேவனுடைய தீவிய குணாசீலத்தை நமக்குள் இருந்து வெளியிலே பகிர்வதை நாம் காணலாம். And we can say together with the apostle Paul, அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட சேர்ந்து, it's not I, but Christ that liveth in me. எனினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்ல கடவோம். The life which I now live in the flesh, I live by the faith of the Son of God. இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கும் இந்த ஜீவியமோ என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவகுமாரனை பற்றி
விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Day by day the Spirit of God is working mightily in our lives, நாளுக்கு நாள் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஜீவியத்திலே வல்லமையாக கிரியை செய்வாராக. revealing Christ to us, கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தி, revealing Christ in us, கிறிஸ்துவை நமக்குள் வெளிப்படுத்தி, revealing Christ through us. நம் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தி, And heaven is becoming more and more real. அப்பொழுது பரலோகம் நமக்கு மெய்யான அனுபவமாய் நாளுக்கு நாள் மாற்றப்படும். The revelations of glory are becoming clearer and clearer. மகிமையின் தரிசனம், மகிமையின் வெளிப்படுத்தல் நாளுக்கு நாள் பிரகாசமாகிக் கொண்டிருக்கும். Our hope is becoming more real and powerful. நமக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை வல்லமை உள்ளதாக மெய்யாய் தோற்றமளிப்பதாக. And we cry, Lord Jesus, come. அப்பொழுது உள்ளே இருந்து ஒரு கூக்குரல் எழும்பும், இயேசுவே நீர் வருவீராக. Because Christ is our life. ஏனென்றால் கிறிஸ்துவே நம்முடைய ஜீவன். Life is hid with Christ and God. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் We have மறைந்திருக்கிறது. the mind of Christ. நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை We have a உண்டாயிருக்கிறது. heart like Christ. கிறிஸ்துவின் இருதயம் என்ற இருதயம் Live his very life. அவருடைய ஜீவியமே வாழ்க்கை. Eating his flesh அவருடைய daily. மாம்சத்தை அன்றாடம் புசித்து, Drinking his blood daily. அவருடைய ரத்தத்தை அன்றாடம் பானம் பண்ணி, Christ formed in you. That's the hope of glory. கிறிஸ்து உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக உருவாக்கப்படுவாராக. No wonder why Paul wrote to Timothy. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினதில் எவ்வளவு ஆச்சரியமில்லை. Don't run after the things of this நீ world. உலகத்தின் பின்னாக ஓடாதே. Don't run after the riches of this world. உலகத்தின் ஐஸ்வர்யங்களின் பின் ஓடாதே. That will bog your life down. அது உன்னுடைய வாழ்க்கையை சோர்வில் அசதிக்குள் கொண்டு வந்து கீழே அமுத்திவிடும். That will pierce you through with many sorrows. அது பலவிதமான வேதனைகளினால் உன்னை உருவ குத்தும். It's been a great sadness in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்கம் உண்டு. You see, many beautiful Christian families go to the west. அது என்ன தெரியுமா? இங்கு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் அநேக நண்பர்கள் மேற்கு நாடுகளுக்கு போவதுதான். Because they can get better jobs and more money there. ஏனென்றால் இங்கு இருக்கிறதை விட நல்ல வேலை, அதிக பணம் கிடைக்குமாம். They can get higher degrees and things like that. பெரிய பட்டம் போன்ற காரியங்கள் கிடைக்குமாம். Then they come to our churches there பிறகு அங்குள்ள நம்முடைய சபைக்கு வருவார்கள். because they belong to our churches here. ஏனென்றால் இங்கு உள்ளதான நம்முடைய சபை சேர்ந்த விசுவாசிகள் அவர்கள். But we're very happy to see them. அவர்களை பார்த்த முதல் நாளிலே ரொம்ப சந்தோஷம். But our heart is very sad. ஆனால் நாளுக்கு நாள் இருதயம் வேதனைப்படுகிறது. Because we know they're not running after godliness, they're running after the things of this world. ஏனென்றால் விசுவாசிகள் என்ற பெயரில் தேவபக்திக்கு ஏதுவாக அவர்கள் ஓடுகிறதில்லை, உலகத்தை நோக்கி ஓடுகிறதை கண்டு நான் உள்ளத்திலே வேதனைப்படுகிறேன். And we see them pierce themselves through with many sorrows. இதன் பலனாக அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்திக் கொள்வதை கண்டு நான் வேதனைப்படுகிறேன். They begin to lose the treasures of heaven. பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களை, பொக்கிஷங்களை இழந்து தவிக்கிறார்கள். That's an eternal loss that can never be recovered. அது ஒரு நாளும் நீ திரும்ப பெற முடியாத நித்திய இழப்பு. I thank God for the beautiful work He's doing here in India. ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் தேவன் செய்யும் மகத்தான செயல்களை கண்டு நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். I want to leave with you this request. இங்க இருக்கிற உங்களுக்கு ஒரு ஜெப வேண்டுகோளை நான் வைக்கிறேன். My counsel for your life. உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் கொடுக்கும் ஒரு ஆலோசனை. How to have a good life. எப்படி நல்ல வாழ்க்கை வாழ்வது? How to have a successful life. எப்படி ஒரு ஜெயகரமான ஜீவியம் How to have ஜீவிப்பது? a prosperous life. எப்படி ஒரு செழிப்பான ஜீவியம் You ஜீவிப்பது? can have that right here in India. இந்தியாவில் இந்த ஊரில் நானே நீ அதை அனுபவிக்கலாம். You have the greatest treasure in the whole universe right here. அந்த சராசரத்திலும் இருக்கும் பெரிய பொக்கிஷம் இங்கே இந்த ஊரிலே உனக்கு உண்டு. You have the true riches right here. இங்கே மெய்யான ஐஸ்வர்யம் உனக்கு உண்டு. You have the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். You have the Word of God. தேவனுடைய வார்த்தை உண்டு. You have the Holy Spirit of பரிசுத்த God. ஆவியானவர் உண்டு. You can lay hold upon eternal life right இங்கே here. இருந்து கொண்டு நித்திய ஜீவனை பற்றிக்கொள். You can lay hold upon the glory of God right here. இங்கே இருந்து கொண்டு தேவ மகிமையை பற்றிக்கொள். You can be made ready for the rapture right here. இங்கே இருந்து கொண்டு இயேசுவின் வருகைக்கு நீ ஆயத்தமாக்கப்படலாம். In the incorruptible crown of God right here. நீ இங்கிருந்து கொண்டுதானே தேவனுடைய அழிவில்லாத மாசத்து கிரீடத்தை பெறலாம். Because God has given you Jesus Christ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தேவன் And in தந்திருக்கிறார். Him all the promises of God are yea and amen. அந்த இயேசுவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. God is at work. தேவன் கிரியை God செய்கிறார். is forming a glorious church. தேவன் மகிமையுள்ள சபையை இங்கே உருவாக்குகிறார். And praise be to God. தேவனுக்கு மகிமை The உண்டாவதாக. most beautiful Christians I've ever met are right here in India. நான் சந்தித்ததான அழகான கிறிஸ்தவர்கள் இங்கு இந்தியாவில் தான் இருக்கிறார்கள். And in many other countries around the world. உலகத்தில் பல நாடுகள் உண்டு.
God is neglecting the rich countries தேவன் ஐஸ்வரியமாயிருக்கும் நாடுகளை வெறுத்து விடுகிறார். because the people have turned their backs on him. ஏனென்றால் தேவனுக்கு தங்களுடைய முதுகை Oh, காட்டுகிறார்கள். they're building big churches, பெரிய ஆலயங்களை கட்டலாம், but godliness is missing. ஆனால் தேவனோ தேவபக்தி அங்கு இல்லை. Preaching many wonderful things, அழகான பிரசங்கங்கள் இருக்கலாம், but not the doctrine which is according to God. ஆனால் தேவபக்திக்கு ஏற்ற உபதேசம் இல்லை. But God is pouring out His Spirit all over the world. ஆனால் உலகமெங்கும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். We have recently started to work in Sierra Leone, Africa. ஆப்பிரிக்காவிலே சியரா லியோன் என்னும் நாட்டிலே நம்முடைய ஊழியத்தை சமீபத்தில் தான் ஆரம்பித்தோம். The people are so poor there, many of them walk around with no clothes. அங்க இருக்கிற ஜனங்கள் பரம ஏழைகள், அவர்களில் அநேகருக்கு போட்டுக்கொள்ள உடுப்புகள் கூட இல்லை. Some people say that's the poorest country in the world. சிலர் சொல்லுகிறார்கள் உலகத்திலே மிக ஏழ்மையான நாடு அந்த நாடுதானா. We have a large church there now. இப்பொழுது நம்முடைய சபை அங்கு பெரிய விதத்திலே பெருகி And இருக்கிறது. they are the richest people in the world. உலகத்திலே பெரிய பணக்காரர்கள் அவர்கள்தான். They're clothed with the righteousness of God. ஏனென்றால் தேவ நீதி வஸ்திரமாய் உடுத்தி They இருக்கிறார்கள். have great treasures laid up for them in heaven. பரலோகத்திலே அவர்களுக்காக பெரிய பொக்கிஷம் உண்டு. They are eating of Christ and drinking of Christ. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை புசித்து கிறிஸ்துவை பானம் பண்ணுகிறார். Christ is being formed in them. கிறிஸ்து அவர்களுக்குள் They're உருவாக்கப்படுகிறார். learning to love one another. ஒருவரை ஒருவர் They're நேசிக்கிறார்கள். learning to live holy lives. பரிசுத்த ஜீவியம் They're learning to ஜீவிக்கிறார்கள். live in peace. சமாதானமாய் They're ஜீவிக்கிறார்கள். learning to win souls. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறார்கள். They're learning doctrine which is according to godliness. தேவபக்தி கேட்டதான உபதேசம் உபதேசிக்கப்பட்டு அதன்படி The ஜீவிக்கிறார்கள். world may despise them, உலகம் அவளை அற்பமாய் but நிந்திக்கலாம், God loves them. ஆனால் தேவன் அவளை The Bible நேசிக்கிறார். says God chooses those things which the world rejects. உலகம் யாரை வெறுக்கிறதோ அவர்களை தேவன் தெரிந்தெடுக்கிறார். And God glorifies Himself in the poor and the humble. தாழ்மையுள்ள ஏழ்மையான ஜனங்களிலே தேவன் மகிமைப்படுகிறார். Jesus said, I thank Thee, Father. பிதாவே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் Thou என்றார் hast இயேசு. hid these things from the wise and the prudent. இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் நீர் Thou மறைத்து, hast revealed them unto babes. ஆனால் இதோ சிறுவர்கள் பாலகர்களுக்கு வெளிப்படுத்தி So it இருக்கிறீர். seemed good in Thy sight. இது உம்முடைய பார்வையில் நலமாய் தோன்றியது. This is the mystery of godliness. இதுதான் தேவபக்தியின் ரகசியம். This is the mystery of Christ. இதுதான் கிறிஸ்துவின் ரகசியம். This is the mystery of Christ in you, the hope of glory. கிறிஸ்து உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதே இந்த ரகசியம். The mysteries of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள். Oh, how wonderful, many wonderful things God has prepared for those that love Him. தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் மகத்தான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God is offering them to us tonight. இன்றைக்கு அவைகளை தேவன் நம் முன்பாக வைக்கிறார். His kingdom is open to us. அவருடைய ராஜ்யம் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. His treasure house is open. அவருடைய பொக்கிஷ பண்டக சாலை உனக்காக His heart திறக்கப்பட்டிருக்கிறது. of love is open toward us. அவருடைய அன்பின் உள்ளம் உனக்காக திறக்கப்படுகிறது. Every good thing that He has, அவரிடத்தில் இருக்கும் நன்மையான அனைத்தும் He has placed in Christ. கிறிஸ்துவுக்குள் It வைத்திருக்கிறார். pleased the Father that in Christ all fullness should dwell. தேவனுடைய பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ண தேவன் சித்தம் கொண்டுள்ளார். And you and I are complete in Christ. நீங்களும் நானும் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்கிறோம். All the wisdom of God, all the knowledge of God is in Christ. தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு என்னும் பொக்கிஷம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் Into the இருக்கின்றன. knowledge of Jesus Christ, everything that pertains to life and godliness is given unto us. ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் ஏதுவான அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றன. What do you desire in life? உன்னுடைய வாழ்க்கையின் வாஞ்சி என்ன? What are you running after? நீ எதை தேடி ஓடுகிறாய்? What is the longing of your heart? உன்னுடைய உள்ளத்தின் ஆவா என்ன? What are you hoping for? நீ எதை நம்பிக்கையாக வைக்கிறாய்? Blessed are those that set their affection on the Lord. தேவன் மேல் தங்களுடைய நாட்டத்தை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். One thing have I desired. ஒன்றே ஒன்றை நாடினேன். Only one thing do I want. ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரே எனக்கு தேவை. Lord, I want to know you. ஆண்டவரே நான் உம்மை அறிய வாஞ்சிக்கிறேன். Lord, I want to see your face. உம்முடைய முகத்தை தரிசிக்க Lord, விரும்புகிறேன். I want to be where you are. நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நான் இருக்க விரும்புகிறேன். Lord, I want to be like you. உம்மை போல இருக்க விரும்புகிறேன். Lord Jesus Christ, live in my life. மாறும் இயேசுவே என்னுடைய உள்ளத்துக்குள் வந்து ஜீவிப்பீராக. I give my heart to you. என்னுடைய உள்ளத்தை உமக்கு My தருகிறேன். mind to you. என்னுடைய மனதை I give தருகிறேன். my body to you as a என் living சரீரத்தை sacrifice. ஜீவ பலியாக உமக்கு தருகிறேன். Lord, live in me. ஆண்டவரே எனக்குள் வந்து வசிப்பீராக. Form godliness in me. தேவபக்தியை எனக்குள் உருவாக்குவீராக. Now this word godliness in the Bible தேவபக்தி என்ற வார்த்தை இந்த வேதாகமத்தில் is the Greek word eusebia. Greek word eusebia. யூசேவியா என்ற கிரேக்க பதம் அதற்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. That's two Greek words. இரண்டு கிரேக்க பதங்கள் சேர்ந்த ஒரு வார்த்தை. You means good. யூ என்றால் நன்மை. Savia means devotion. சேவியா என்றால் கர்த்தருக்காக அர்ப்பணித்து அவரையே நோக்கி இருப்பது. So this word godliness means good devotion. தேவபக்தி என்ற வார்த்தைக்கு நல்ல விதத்தில் பக்தியாய் தேவனுக்காய் அர்ப்பணித்திருக்கும் வாழ்க்கை. What does that have about this great mystery we've been talking about? இந்த பெரிய ரகசியத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது?
Well, it has a great deal to do with it. நம்முடைய ஜீவியத்திலே அதற்கு பெரிய கிரியை உண்டு. Read in John chapter 14, யோவான் 14ஆம் அதிகாரம் verse 23. 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். Good devotion. நல்ல தியானம். If any man loves me, ஒருவன் என்னை நேசித்தால், if any man is devoted to me, ஒருவன் என் பக்கமாக தியானமாய் இருந்து என்னிலே அன்பு கூர்ந்தால், he will keep my words, அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், and my Father will love him, என் பிதா அவனில் அன்பாய் இருப்பான், and we will come unto him நாங்கள் அவனிடத்தில் வந்து and make our abode with him. அவனோடே வாசம் பண்ணுவோம். In verse 21 it says, he that hath my commandments and keepeth them, he it is that loveth me. 21ஆம் வசனம், என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் அவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். And he that loveth me shall be loved of my Father. என்னில் அன்பாய் இருக்கிறவனில் என் பிதா அன்பாய் இருப்பான். I will love him, நான் அவனில் அன்பாய் இருந்து and will manifest myself to him. அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். When we love the Lord, நாம் தேவனை நேசித்தால், all of our heart and mind and soul and strength, நம்முடைய முழு இருதயம், முழு மனது, முழு ஆத்மா, முழு பலத்தோடு அவனில் நாம் when அன்பு he is கொண்டால், our sole desire, அவர் நம்முடைய ஆத்ம நேசராக இருந்தால், and we seek him with our whole heart and our whole desire, முழு இருதயம், முழு விருப்பத்தோடு நாம் அவரில் அன்பு கூர்ந்தால், he has promised that we will find him, நாம் அவரை கண்டுகொள்ள முடியும் என்று அவர் and வாக்கு he பண்ணி will come இருக்கிறார். and make his abode in us, அவர் வந்து நம்மை தம்முடைய வாசஸ்தலமாக and he மாற்றுவார். will manifest himself to us. அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். This is the mystery of godliness. இதுதான் தேவபக்தியின் ரகசியம். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ மகிமை